So, praise God, I like to share one thing with you people. In your life, you want to visit three places. Number one is a hospital. Number two is a jail. Number three is a graveyard. Do you know why? When you go to the hospital, you know the valley of the health. When you go to the jail, you know the valley of the freedom. When you go to the graveyard, you know the valley of your life. So, my dear brothers and sisters, be patient, be humble in your life. Nothing is permanent in our life. Praise God, really so happy to meet all the people. I want to thank you the God, the great able God, because according to the plan of the God, my mission journey is moving on. So I want to thank you the God, and after that I want to thank to the pastors Raj Kumar and Pastor Daniel Knox. They are from the Palwal, because more than 3.5 months I was in the Palwal doing the ministry. Such a wonderful thing in my mission journey. A long days I was stayed in one of the places and doing the ministry. It's the plan of the God, it's by the Holy Spirit. I want to thank you the God. Praise God. So today my journey is moving on the Palwal Agra highway road, but it's such a good time in this morning time. I'll talk with you people. Really such a graceful time as God has given to me. So morning I start my cycle. I was praying on the ways, and really such a beautiful days in the Palwal, the ministry. I want to remember everything. It's such a good memories in my life. A lot of miracles, a lot of deliverance, a lot of people came in the Christ. Such a wonderful thing. So now I keep going on the one of the place to stay today, and I'll be there. And I think 1 or 2 days I will be there. After that I'll move to my next destination. But God is opening such a good way in my life. I want to thank to the God. He's a miracle God. I want to thank for each and every second. And yesterday we have such a wonderful meeting in Bhiwadi in Rajasthan, the border of the Rajasthan. Such a wonderful day. I want to thank to the God. So more days in the power and the presence of the God. Praise God. So praise God. உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்துக்கு மேலாக இந்த பல்வால் பகுதியில் ஹரியானாவில் தான் இருக்குது பல்வால். அங்கே தங்கியிருந்து ஊழியம் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு கிருபையை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி பல்வால்லேருந்து இன்னொரு பகுதிக்கு நான் கடந்து போகிறேன். கிட்டத்தட்ட 3.5 மாதம் நினைக்க முடியாத ஒரு அளவுக்கான அற்புதம் தான். ஏன்னா அந்த பாஸ்டர் நான் நன்றி சொல்லணும். அவர் பேர் டேனியல், இன்னொரு பாஸ்டர் பேர் ராஜ்குமார். ஸோ ராஜ்குமார் மூலமாக தான் அந்த டேனியல்ன்ற பாஸ்டர் சந்திப்புக்கு ஆண்டு எனக்கு கிருபை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த ஜெப யாத்திரையில் 3.5 மாதம் நான் செய்த ஊழியம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. எதை செய்தாலும் ஒரு திருப்தியான்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ரைட் நாவ் இப்போ நான் இந்த ஹைவே பல்வால் ஆக்ரா ஹைவேல இப்போ படலைங்க போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளாடி போய் சேர்ந்துருவேன். ஒரு 40-45 கிலோமீட்டர் தான் என்னோடய ட்ராவலு. பட் கிளைமேட்டு இன்றைக்கி காலம் நல்லா இருந்துச்சு. அதிகாலையில் என்னை ட்ராவல் பண்ண முடிஞ்சு. ஸோ போகிற வழியிலலாம் ஜோம் பண்ண வேண்டியது ஆண்டோடைய ஜனங்களுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக மனம் திரும்புதலுக்காக நம்ம ஜோம் பண்ண வேண்டியது. நம்முடைய மேல் கடந்த சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு எதை செய்ய முடியுமோ அதை திருப்தியாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும். ஸோ ஆண்டவர் அதான் செஞ்சார் ஊழியத்தில். அவருடைய ஊழியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். ஒரு குறைகள் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு நேர்த்தியான ஊழியங்களை செய்தார். என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ நேர்த்தியாக ஊழியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் பிரயாசப்படுறேன், செய்கிறதுக்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேத பரிசுத்த வேதம் தெளிவாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த ஆண்டருடைய மகிமையை காண்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆண்டருடைய மகிமைன்றது சாதாரண விஷயம் இல்லை. சாலமன் ஞானி தேவனுடைய ஆலயத்தை கண்டு அவருடைய மகிமை இறங்கினது என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ ஆண்டருடைய மகிமை ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். அவருடைய மகிமையை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போயிடவே கூடாது. தினந்தோறும் அந்த மகிமைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டோட சமயத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த மகிமை எனக்கு தாரும், ஆண்டோட மகிமை எனக்கு வேண்டும். இந்த மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளணும், எப்போதுமே என்னை பாதுகாக்கணும், என்னை வழி நடத்த நம்ம ஆண்டோட கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமான வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். சோர்ந்து போகவே கூடாது, விசுவாசத்தில் தளர்ந்து விடவே கூடாது. நெவர் கிவ் அப். நான் அநேக நேரங்களில் சொல்வதுண்டு, எந்த நேரங்கள் ஆனாலும் சரி நான் தளர்ந்து போகிறதே கிடையாது. எவ்வளவோ நேரங்களில் எவ்வளோ பெரிய சோதனைகள், சாத்தான் கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கவலை, வேதனை பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் தாங்கி ஓடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை எனக்கு கொடுத்துட்டார். எனக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்க மாட்டாரா? அப்போ ஆண்டருடைய மகிமை ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ அந்த மகிமைக்காக தினந்தோறும் நம்ம வாஞ்சிப்போம், பிரயாசப்படுவோம். நீ விசுவாசால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மகிமை நம்மளை விட்டு ஒரு நாள் அந்த மகிமை குறைந்து போகவே கூடாது. மகிமை பெருகணுமே தவிர
குறையவே கூடாது. அப்போ தினந்தோறும் பெருகணும்னா தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கணும், நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். நற்கிரியைகளை செய்வர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நற்கிரியைகளே இல்லாமல் போயிடும். அதாவது பேச்சில் அல்ல, செயலில் இருக்கணும் நிறைய விஷயங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போவுமே நம்ம பேச்சில் முடிச்சிடும். பேச்சில் காட்டில் செயல்பாட்டில் செய்யும் போது தான் அந்த ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். இயேசுடைய ஊழியத்தை பாருங்களேன். இயேசு பேசினாலும் அதை செயல்முறையில் அதை காமித்தார் நமக்காக. அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் நமக்காக தாழ்த்தினார் இருக்குது. சிலுவையில் மரண பரியந்தம் நமக்காக ஜீவனை தந்த ஒரு தேவன் அவர் இருக்கார். அப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. நமக்காக யார் மரிப்பா? யாரும் நமக்காக மரிப்பது கிடையாது. ஆனால் நமக்காக இயேசு மரித்தார். அந்த 3ஆம் நாள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியாக உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். தினந்தோறும் என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க, என்னுடைய பயணத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஸோ என்னோட ஊழியங்கள் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் சில காரியங்கள் போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். பிரைஸ் காட். உங்களுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சிட்டி தான். பார்த்தீங்கன்னா இல்லை போர்டில் தெரியும் உங்களுக்கு ஹோட்டல்னு சொல்லிட்டு. ஸோ ஹோட்டல் தான். ஸோ நான் பிரிட்ஜ் மேலே ஏறலை. ஏன்னா பிரிட்ஜ் மேலே ஏறினா பெடல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பொதுவாக நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த சைட் ரோட்டில் தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ பல்வாலுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் இருக்கிற ஒரு பெரிய ஒரு இடம். ஸோ இது ஹரியானாவுக்கு உட்பட்ட இடத்துல தான் வருது. ஸோ ஹோட்டல்ன்றது ஒரு பெரிய இடம், பெரிய ஒரு சிட்டி. பல்வால் மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டி. இங்கே நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே இந்த பல்வால் பகுதிக்கு இந்த ஹோட்டல் பகுதிக்கு நான் வந்திருக்கேன். ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த ஹோட்டல் பகுதியில் வந்திருக்கேன், ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். ஸோ ட்ரக்ஸு அந்த மாதிரி பரவலியில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்கு சைடு. ஏன்னா இது ஹைவேனால், இது நேஷனல் ஹைவேனால் நிறைய ட்ரக்ஸ் பார்க்க முடியுது, நிறைய டிரைவர்ஸு. ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ட்ராவலில் பலவிதமான மக்களை நம்ம சந்திக்கிறோம், பலவிதமான மக்களை கடந்து போகிறோம். ஸோ அந்த மக்களுக்காக ஜெபிக்கலாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆண்ட அந்த மக்களுடைய வாழ்க்கையில் தொடுவான்ற நம்பிக்கை தான் அந்த விசுவாசம் தான். எப்படியாவது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய மாட்டாரா, இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரா, நம்பிக்கை தான். ஸோ நிச்சயமாக என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாக போகிறதில்ல. ஸோ பிரிட்ஜை மேலே இந்த சைட்லேருந்து ஏறுறது இப்போ ஈஸி, இறங்குறது பிரச்சனை கிடையாது, ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மேக்ஸிமம் இந்த சைடு ரோடை பார்த்து ட்ராவல் பண்ணுறேன். வேல் அடிக்க ஆரம்பிச்சுட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. காலம் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு, இப்போ போக வேல் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதையும் தாங்கி தான் நம்ம செய்யணும். ப்ரைஸ் காட். ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இந்த குப்பை பிறக்கிறவங்க. ஸோ சைக்கிளில் ட்ரை சைக்கிளில் இது மாதிரி குப்பைகளை எடுத்து ஸோ ஒவ்வொரு நாள் அந்த ஃபேமிலியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. என்னைக்கு சேர வேண்டிய இடத்துல வந்துட்டேன். ஸோ முன்னாடி தான் அவங்க போகிறாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்கேன். அந்த பாஸ்டரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு டோல்கேட் இருக்கேன் பின்னாடி. அந்த டோல்கேட்டில் தான் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க, நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் போயிட்டுருக்கேன். ப்ரைஸ் காட். ஸோ என்னோடய பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுதும் ஆண்டு என்னை வழி நடத்தணும். ப்ரைஸ் காட். 1.5-2 மாதத்துக்கு வின்டர் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான கம்பளிகள், பெட்ஷீட்டுகள் எல்லாம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தெரியும். ஸோ நார்த் இந்தியாவில் கடுமையாக இருக்கும் அந்த குளிர் இல்லாமல். ஸோ அதெல்லாம் தாக்கு பிடிக்கணும்னா இவ்வளோ பெரிய கம்பளிகள் எல்லாம் இருந்தால் தான், பெட்ஷீட்டில் இருந்தால் தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ இங்கே பார்க்குறீங்க எங்கள் சைடில் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கேன் ஒரு நேஷனல் ஹைவேல. ப்ரைஸ் காட். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நம்மளை விசாரிக்கிற தேவன் இருக்கா. நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய துன்பங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கார். அவர் விசாரிக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மளை நீக்கி பாதுகாக்கிற அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. என் வாழ்க்கையை குறித்து பாருங்க. இவ்வளோ வருடங்களாக தொடர்ச்சியான ஊழிய பயணங்கள், ஒவ்வொரு நாளும் அதில் எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ பிரச்சனைகள். இன்றைக்கெல்லாம் என் காலில் அவ்வளோ வலி, என்னால் பேலன்ஸ் கூட பண்ண முடியல. ஆனாலும் தொடர்ச்சியாக பயணிக்கிறேன், தொடர்ச்சியாக பெடல் பண்ணுறேன், தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுறேன். ஏன் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இரவு கூட்டம், அந்த இரவு கூட்டம் முடிச்சுட்டு ட்ராவல் பண்ணி வரதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. மிட் நைட் ஒரு மணி நேரம் சேர்ந்தோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் ஒரு 3-3:30 மணிக்கு திரும்பவும் ரெடியாகி திரும்பவும் கிளம்புறேன். ஒரு 1:30 மணிக்கு ஒரு கிட்ட தான் அப்படியே சேர்லேருந்து தூங்கியிருப்பேன். இன்னைக்கு தொடர்ச்சியான பயணம், தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. சைக்கிள் பெடல் பண்ணி எனக்கு டயர்டு தாங்க முடியல.
ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டேன். ஏன்னா முடியல, அதுக்கு மாதிரி பெடல் பண்ணவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு பெடல் பண்ணுறது கூட. ஆனால் எல்லா வேதனைகளை தாங்கி செய்கிறேன். ஒன்னே ஒன்று தான், எனக்காக சிலுவை சுமந்து எனக்காக பாடுபட்ட அந்த இயேசுக்காக நான் எதையா நான் செய்ய வேணும். அந்த ஆர்வம் தான், அந்த வாஞ்சை தான் ஸோ என்னை ஒவ்வொரு நாள் வழி நடத்திட்டு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக நான் பாட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் நம்ம இந்திய தேசத்தில். பிரைஸ் காட். ஸோ உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்கள் அனுப்பலாம், கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் தெரியப்படுத்தலாம், அது ஒரு ஊழியம் தான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஏன்னா இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடக்கிறது அநேகர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இது மாதிரி வருகிற நாட்களில் அநேக வாலிபர்கள் இது மாதிரி எழுப்பி ஊழியங்களை செய்யணும். Praise God. Getting pains, legs, my bones are getting too pain. But pedaling for my Jesus, cycling for my Christ throughout the nation of the India. Let's join your hands, pray with me, that we'll see a blessed India, that we can pray for the repentance and salvation for our India. Let it be a fruitful India for each and every one of the people. Wow, praise God. I was getting too tired, my bones are getting pain, my muscles are getting pain, I was tired. Early morning 3:30 started the journey, still on the highways of the Palwal Agra highway. But God need to strengthen me. Praise God. Legs are getting too pain. Early morning 3:30 I started my journey, still on the highways of the Palwal Agra highway road. So what I'm going to do in this pain? मैं धन्यवाद करता रहूँगा, यीशु धन्यवाद करता रहूँगा, मैं धन्यवाद करता रहूँगा, यीशु धन्यवाद करता रहूँगा. धन्यवाद धन्यवाद, हालेलुया, धन्यवाद. Give thanks to the God in the pain. Give thanks to the God when you are a problem. Give thanks to the God the situation into the wrong. Give thanks to the God. Anything happen. Praise God.